ஒரு பெர்சன் உங்கள சீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாது. பட் அவங்களுடைய பிஹேவியர கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா, அவங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். உங்கள சீட் பண்றவங்களுடைய அந்த ஆட்டிட்யூட் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவ நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ப சேவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா அவங்க கிட்ட பேக்கப் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே செய்யும். அதாவது உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா தான் பேசிட்டு இருப்பாங்க. உங்க கூட ரொம்ப லவ் பண்ற மாதிரியும், ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிற மாரி தான் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. பட் அத நம்பி நீங்களும் வந்து இது லவ் அப்படிங்கிற மாரி ரொம்ப க்ளோஸா இறங்க ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒரு 10 டேஸ், ஒரு 5 டேஸ் பக்கம் அவங்க காணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்களுக்காகவே ஏங்கிட்டு இருப்பீங்க. பட் அவங்க உங்ககிட்ட மட்டும் இல்லாம இன்னொரு பெர்சன் கிட்டயும் பேசுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பேக்கப் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்க கூட ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது, ஒரு சின்ன சண்டை நடக்குது அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்க மாட்டாங்க. "நீ சண்டை தானே போடுற, என்கிட்ட நீ ஃபைட் தானே பண்ற" அப்படிங்கிற மாரி உங்கள விட்டுட்டு இன்னொரு பார்ட்னர் கிட்டயோ, இல்ல இன்னொரு பெர்சன் கிட்டயோ ஒரு சின்ன கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல தெரிய ஆரம்பிக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க செக் பண்ணும்போது தான் புரிய ஆரம்பிக்கும். நீங்க மட்டும் கிடையாது, இன்னொரு பெர்சன் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பெர்சன் கிட்டயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், நான் மட்டும் பிரியாரிட்டி கிடையாது. என்ன கொஞ்சம் ஆப்ஷனா தான் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி. இந்த மாரி உங்க பார்ட்னர் உங்ககிட்ட க்ளோஸா இருக்கும்போது, நல்லா க்ளோஸா இருக்காங்க. சின்னதா மிஸ்டேக் நடக்குது, சின்னதா சண்டை வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இக்னோர் பண்ணி இன்னொரு பெர்சன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்னொரு இடத்துல ஆப்ஷன் இருக்கும்போது, உங்கள சீட் பண்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் அவங்களுடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய லைஃப்ல எப்பயுமே ஜாலியா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுடைய தாட்டா இருக்கு. உங்க மனச பத்தியும், இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தியும் கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கல அப்படிங்கிறத இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதோ, இல்ல உங்கள மீட் பண்ணும்போதோ அவங்களுடைய மொபைல டச் பண்ண கூட விட மாட்டாங்க. இன்னைக்கு நெறைய பேருடைய சீக்ரெட் அப்படிங்கிறது அந்த மொபைல்ல தான் இருக்கு. அந்த மொபைல வச்சே அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத முழுமையா வந்து நம்மளால சொல்ல முடியும். உங்ககிட்ட உங்கள மீட் பண்றாங்க, உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு சைலன்ட்ல இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த மொபைல் வந்து அதாவது ஸ்க்ரீன் கீழ இருக்கிற மாதிரி வந்து கமுத்து வச்சிருப்பாங்க. எதனால அப்படின்னா, எந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்க பார்க்கக்கூடாது. எந்த காலும் பெருசா நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள மீட் பண்ணும்போது அவங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது சரியா இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? எந்த கால் வருமோ, எந்த மெசேஜ் வருமோ, யார் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடவே இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்களுடைய கண் அப்படிங்கிறது அடிக்கடி அந்த மொபைல் மேல போய்க்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட பேசும்போது கூட அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லா மொபைல் மேல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது வேற ஒரு வேல வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, மொபைல்ல தான் ஒருத்தருடைய உண்மையான கேரக்டர் அப்படிங்கிறத தெளிவா கண்டுபிடிக்க முடியும். அந்த மொபைல சீக்ரெட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளவும் நெறைய சீக்ரெட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 3 பாயிண்ட் சடனா அவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது, உங்கள இம்ப்ரெஸ் பண்ணும்போது, டெய்லியும் குட் மார்னிங் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம வந்துகிட்டே இருக்கும். இல்ல தூங்க போகும்போது குட் நைட் அப்படிங்கிற மெசேஜ் கண்டிப்பா வந்திருக்கும். இல்ல பிட்வீன் கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அப்படிங்கிறது கன்டின்யூ கால் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இத நம்பி இது உண்மையான காதல் அப்படிங்கிற மாரி நீங்களும் நம்ப ஆரம்பிப்பீங்க. பட் அது ரொம்ப நாளைக்கு வந்து டிராவல் பண்ண முடியாது. ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 டேஸ், 1 மந்த்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நெறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எந்த கால் வந்து கன்டினியூவா வந்துகிட்டே இருந்துச்சோ, அந்த கால் திடீர்னு வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு மெசேஜ் வந்து காலையில உங்கள டெய்லி எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்துச்சோ, அந்த மெசேஜ் டோட்டலா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாரி டைமிங்ல உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். சம்டைம் உங்களுடைய மனசே சொல்லும், மேபி கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கலாம். அதனால வந்து கால் பண்ணல. அதனால வந்து மெசேஜ் பண்ணல அப்படிங்கிற மாரி. ஆனா, அந்த பிஸி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காது. அந்த மாரி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய நீட் உங்ககிட்ட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாரி உங்க பார்ட்னர் வந்து அடிக்கடி வந்து பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப க்ளோஸா பழகிட்டு சொல்லாம கொள்ளாம டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேலயும் இத நீங்க பெருசா நம்புறது மிகப்பெரிய ஒரு வலிய கொடுக்கும். யோசிச்சுக்கோங்க. 4த் பாயிண்ட் நீங்க கொஞ்சம் தெளிவா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற ஸ்டோரி இருக்கு பார்த்தீங்களா? அது ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆயிக்கிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு உங்கள மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் செய்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மேபி மிஸ் ஆயிருக்கலாம். சில நேரத்தில பிஸியா இருக்கிறதுனால மிஸ் ஆயிருக்கலாம். சில நேரத்தில வந்து மறந்து போய் மிஸ் ஆயிருக்கலாம். பட் இத வந்து கொஞ்சம் ஓப்பனா இதனால தான் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனா, அவங்க கிட்ட என்ன மாரி இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க சின்னதா ஒரு ஆன்சர் சொன்னா கூட அத நீங்க ஏத்துப்பீங்க. பட் அவங்க அத சொல்லாம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரிய ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நீங்களும் நம்பிருவீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான காதலா கூட மாற ஆரம்பிக்கும். பட் இதுவே ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க அதே விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, என்ன ஸ்டோரி சொன்னாங்களோ அத மறந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது பொய்யான விஷயம். அதனால இன்னொரு ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க.
இந்த மாதிரி ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல ஸ்டோரி அப்படிங்கிறது அவங்க கிட்ட உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்பி ஏமாந்து போகிறது அவங்க கிடையாது, நீங்க தான். ஸோ ஒரு பர்சன் உண்மையை நேசிக்கும் போது அது தப்பே இருந்தாலும் சரி, எஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தவறாக இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அதை மறைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லும்போது இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் ஒடிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி உங்க பார்ட்னர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 5th பாயிண்ட், அடிக்கடி சிம்பத்திக்கு வந்து கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த சிம்பத்தி எதனால கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள அடுத்தவங்க கொஞ்சம் பாவமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க நினைச்சது சரியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஒரு இடத்துல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இடத்துல நம்ம சிம்பத்திக் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது நம்ம ஒரு இடத்துல லீவ் வேணும் அப்படின்னா நம்ம பல டைம் நம்மளுடைய பார்ட்டியை கில் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு சிம்பத்திக்க வைக்கும்போது நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு அட்லீஸ்ட் மணி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பத்திக்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க லைஃப்ல ஏதாவது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. இதனால தான் அதை நான் பண்ண ஆரம்பித்தேன், இது இருந்ததுனால தான் என்னால் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே எதை சொன்னால் உங்கள் மனசு ஓப்பன் ஆகும், எதை சொன்னால் நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக உங்களுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு டைமிங்கும் ஒவ்வொரு சிம்பத்திக் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே அவங்களுடைய தப்பு அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த தப்பு பண்ணுறதுக்கான காரணம் வேற ஒன்று இருக்கு. அதனால தான் இதை நான் பண்ணேன், அதனால தான் அந்த மாதிரி செஞ்சேன், அதனால தான் உங்ககிட்ட நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் மனசை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பை டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா டைமும் சிம்பத்திக்க நம்பாதீங்க, சிம்பத்திக்க நம்பலாம், அது ஒரு சில டைம் மட்டும்தான். அதுவே அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 6th பாயிண்ட், கான்ஃபிடென்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. அதாவது இன்னைக்கு நீதான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை நம்பி நாமளும் கொஞ்சம் ஓவராக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் நாளைக்கு கேட்டிங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் 50% கேரிங் கூட இருக்காது, டோட்டலாக மாற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசவும் மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம லவ் பண்ண பர்சன் சரியான பர்சனா இல்லை சரியில்லாத பர்சன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்லேயே இருந்துகிட்டே இருப்போம். எந்த காதல் உங்களை வந்து அதிகமாக யோசிக்க வைக்குதோ, எந்த காதல் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸில் கொண்டு போகுதோ அந்த இடத்துல நீங்கள் சீக்கிரமாக முடிவு எடுக்கிறது ரொம்பவே தப்பு. அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த கன்ஃபியூஸை விட, இப்போ இருக்கிற மிகப்பெரிய பெயினை விட அந்த லைஃப்குள்ளே போகும்போது உண்மையான முகம் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஏன்டா அந்த லைஃப்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் லவ் பண்ணிட்டு அழகாக அந்த லவ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் மிகப்பெரிய பெயினை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையான முகமே அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறதே கிடையாது, மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டீங்க. கடைசியாக ஃபீல் பண்ண போகிறது நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட், உங்க கூட இருக்கிற பர்சன், அதாவது நீங்க லவ் பண்ண ஒரு பர்சன் சரியான பர்சன் இல்லை அப்படிங்கறத இந்த ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்லிவிடும். என்ன தெரியுமா, எந்த தவறு பண்ணாலும் அதை மாத்திக்கவே மாட்டாங்க. எப்ப ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த்தா மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா என்னுடைய மிஸ்டேக்கை நான் மாற்றிக்கும் போது தான். அதாவது என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அதனால உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதனால தான் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் பட்ட அந்த கஷ்டத்தை கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. எனக்காக அவன் மாறிட்டான்ல, எனக்காக இவ மாறிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த காதல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் மாற ஆரம்பிக்கும். ஆனால் அந்த விஷயத்த பண்ணாமல் எந்த தப்பு பண்ணாலும் இது என்னுடைய தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா தப்பையும் தூக்கி தன்னுடைய பார்ட்னர் மேலே போட்டுட்டு இல்லை அப்படின்னா அந்த தப்பை வந்து நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, எந்த இடத்துலையுமே உங்களை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு சரியான பர்சனே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள காதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்கள எப்பவுமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த எப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா லைஃப் உங்களை புரிய வைக்கும். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களை சீட் பண்ணுறாங்கல்ல, உங்களை ஏமாத்துறாங்கல்ல, அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய பொய்யெல்லாம் கிடையாது, உங்களுடைய நல்ல மனசு. அந்த நல்ல மனசை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதை நம்ம சரியாக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உங்களுடைய மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு, எந்த விஷயத்த உங்களுடைய பார்ட்னர் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த வழியை அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டை ரொம்ப டீப்பாக பேசலாம்.